கமல் சாரோட கெட்டப்லாம் எப்படி சார் இருந்துச்சு? அது நல்லாவே இல்லை, கெட்டப்லாம் சுத்தமாக நல்லா இல்லை. அதாவது அந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் அவரோட டிஏஜிங் தோற்றத்தை காட்டுறாங்க, அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து பழைய நாயகனில் கமலை பார்த்த மாதிரியே இருந்தது. அந்த மெனக்கடலை படம் முழுசு செஞ்சு தொலைச்சிருக்க வேண்டியது தானே. ஏன்னா இவர் ஒரிஜினலாக எடுத்தால் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. வேறு ஃபேஸு, பாடி, அதே மாதிரி அந்த தலைமுடி, இது எல்லாமே வந்து எப்படி தெரியுதுங்கிறது தெரிஞ்சிருச்சுல்ல. அப்போ அந்த டிஏஜிங்கை முழுசாக யூஸ் பண்ணால் என்ன? பார்க்குறவனுக்கு நீங்கள் கமல்ஹாசனை எப்படி பார்த்தான் இத்தனை காலம்? அவன் வந்து இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் கமலை பார்த்தான்னாக்கா அவன் எப்படி ரசிக்க முடியும்? குறிப்பாக அந்த ட்ரெயின் சண்டை நடக்குது, அதில் கமலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தொங்கி போய் நிற்கிறார் ஆள். இந்த கேரக்டர் வந்து அந்த ஜோஜு ஜார்ஜ் மாதிரி ஒரு கேரக்டரை வந்து பந்து ஆடுது, தூக்கி வீசுது, ரயில் முன்னாடி தூக்கி அடிக்குதுங்கிறத நீங்கள் எப்படி வந்து ஏற்றுப்பீங்க? எல்லாத்துக்கும் வந்து இது பார்க்குறாங்க, லாஜிக் பார்க்குறாங்கல்ல ஜனங்க. மற்றவங்க படத்தில் எல்லாத்துக்கும் லாஜிக் கேட்குறாங்கல்ல, இந்த படத்தில் இந்த ஒரு லாஜிக்குமே கிடையாது.